ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இவ்வளவு நாட்களும் இது எங்களுக்கு கற்றுத்தந்த ஆண்டவரே எல்லா புதிய ஆண்டவரே கர்த்தாவே வசனங்களுக்காக சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள பார்க்க போகிற காரியங்களிலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இதிலே ஜாயின் பண்ண வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஏற்ற வேளையிலே ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். நேரடியாகவும் ஆண்டவரே ஆன்லைன்லும் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரோடு கூட உடைய கிருபையுள்ள பிரசன்னம் இருக்கட்டும். இவைகளை கற்றுக்கொள்கிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறதோடு விட்டு விடாமல் அநேகருக்கு போதிக்கத்தக்கவர்களாகவும் ஆண்டவரே அதன் மூலமாய் உண்மையிலேயே கர்த்தர் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதை செய்கிறவர்களாகவும் நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். முழு நேரமும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வேத வசனங்களை விளங்கிக் கொள்ள வேண்டிய விதம் விளங்கிக் கொள்ள தேவையான கிருபைகளை தாரும். தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் மிக பிஸியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஆண்டுடைய கிருபையினாலே கடந்த இந்த ஆண்டிலே இன்னும் 2 வாரங்கள் நமக்கு இருக்குது. இந்த ஆண்டுல நம்ம இந்த ரோமர் புஸ்தகத்தை இவ்வளவு நாட்களும் நாம் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஸோ அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முடிந்தா இந்த 2 வாரத்துக்குள்ளாக இந்த ரோமரை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஸோ ஆண்டவர் சித்தமானால் நம்ம இன்னைக்கும் அடுத்த வாரமும் இந்த ரோமர் புஸ்தகத்தை நம்ம ஓரளவுக்கு முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மைண்ட்ல வச்சிருக்கிறேன். ஸோ ஆண்டவர் சித்தமானால் நம்ம அப்படி செய்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு என்னென்ன கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கற்றுத்தரும்படியாக நம்ம எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஸோ கடந்த வாரத்துல நம்ம படிச்சிருக்கிற அந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இல்லாவிட்டால் கொஞ்சம் அதுல இருந்து நம்ம விலகி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். விசேஷமாய் கர்த்தருடைய நாள் அல்லது கர்த்தருடைய 2ஆம் வருகை அப்படின்றத குறித்து அதை குறித்த பவுலுடைய சிந்தை என்ன என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். இன்னைக்கு நம்ம திரும்பவும் ரோமருக்கு வருகிறோம். ரோமருடைய கடைசி பார்ட், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர் புஸ்தகத்தை நம்ம அதிகாரங்கள் வைத்து நம்ம பிரித்து படிக்கிறதாக இருந்தால் ரோமர் முதல் 4 அதிகாரங்கள், அடுத்த 4 அதிகாரங்கள் 1 to 4, 5 to 8, அப்புறம் 9 to 11 அப்படின்னு சொல்லி 3 பகுதிகள், கடைசியா 12 to 16 அப்படின்னு சொல்லி நம்ம நான் முதலாவது நடத்தும் போது இந்த பைபிள் ஸ்டடி இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த வகையில நம்ம இப்போ கடைசி அந்த பிரிவுக்கு நேராக நம்ம வருகிறோம். அந்த கடைசி பிரிவு, அதாவது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா therefore அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஆகையால். பொதுவா எந்த ரோமன்ஸை பத்தின ஸ்டடி அல்லது கமெண்ட்ரி அல்லது ரோமன்ஸ் பத்தின எந்த ஸ்டடியா இருந்தாலும் இந்த 11 அதிகாரம் முக்கியமா முதல்ல 5-6 அதிகாரங்களுக்கு தான், ஒரு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் அதிகமான முக்கியத்துவம் பொதுவாகவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் நம்ம கடைசி பகுதிக்கு வரும் பொழுது இது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஒன்றும் நமக்கு கடினம் கிடையாது. புரிந்து கொள்வதற்குலாம் நமக்கு இதுல பெரிய கடினம் இல்லை. அதனால கொஞ்சம் வேகமா நம்ம இதை முடித்து விடலாம். ஆனாலும் நம்ம இப்ப சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த கோணத்துல, இந்த ஆங்கிள், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில காரியங்களை நான் முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். இதுல therefore ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பவுல் therefore அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதனால ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதனால இதற்கு முந்தின பகுதிக்கும் நல்ல ஒரு
தொடர்பு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா பொதுவா இந்த தொடர்பை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் நம்ம எடுப்போம். அந்த 11வது அதிகாரத்தினுடைய கடைசி பேசேஜ், அதாவது 33ல இருந்து 36 வரை இருக்கிற வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து பொதுவா ஆகையால் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அல்லது அப்படி இருக்க, தமிழ்ல ஆகையால் இல்ல அப்படி இருக்குன்றது, அப்படி இருக்க. சோ மொத்தத்துல அந்த 11ஆம் அதிகாரத்தை பவுல் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, 32ஆம் வசனத்துல இருந்தே அது ஆரம்பிக்குது. ஸோ ரோமன்ஸ் 11:32. அந்த 32ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். So that he may have mercy on them all. எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக. ஸோ காடோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லார் மேலும் என்ன செய்யணும்? இரக்கமா இருக்க வேண்டும். அவருடைய இந்த பெரிய திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படியாக யூதர்களை சூஸ் பண்ணது, அதுதான் நம்ம 9, 10, 11 அதிகாரங்கள்ல பார்த்தோம். யூதர்களை சூஸ் பண்ணது எதற்கா அப்படின்னு சொன்னா, so that he may have mercy on all. அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறையினத்தாருக்கும் உண்டு. புறையினத்தார் இப்ப வந்துட்டதுனால யூதர்கள்ல தள்ளி வச்சிருவாரு, அல்லது யூதர்களுக்கு இனிமே இந்த இறக்கம் கிடையாது அப்படின்றது கிடையாது. அதுக்குதான் பவுல் நம்ம ஏற்கனவே ஒரு சில வாரங்களா பார்த்தா அந்த பெரிய அந்த அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு. இனத்தார் வந்துட்டதுனால இனிமே யூதர்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி கிடையாது. So God has mercy on all. அதனால அந்த mercy அவர் காண்பிக்கிறதுக்காக, அந்த இரக்கத்துக்காக, சோ அந்த இரக்கத்தை காண்பிக்கிறதுக்காக தான் அவர் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். யார? யூதர்களையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். யூதர்களையும் அவரு சிறையிருப்புக்கு கொண்டு சென்றார். முழு உலகமும் எக்ஸைல்ல இருக்குது. என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டாங்களோ, அதுதான் ஹியூமானிட்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் எக்ஸைல். அன்றைக்கு அவங்க எங்க வந்துட்டாங்க? எக்ஸைலுக்குள்ள வந்துட்டாங்க. சோ தேவனை விட்டு, அல்லது தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவன் இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, இந்த உலகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்பினாரோ, அதை விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள். பட் ஆண்டவர் அந்த எக்ஸைல சரி பண்றதுக்காக தான் யாரை சூஸ் பண்றாரு? அந்த சிறையிருப்பை, இல்லாவிட்டால் அந்த வெளியேற்றப்பட்ட அனுபவத்தை சரி செய்வதற்காக தான் ஆபிரகாமை சூஸ் பண்றாரு. பட் ஆபிரகாமும் அந்த ஹியூமானிட்டியோட ஒரு பார்ட்டு தான். அதனால ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேலும் என்னதான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருந்தாலும், என்னதான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்தல் இருந்தாலும், என்னதான் ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சு கட்டளைகள் எல்லாம் கொடுத்தாலும், they also went into exile. அது காரணம் முழு உலகமும் என்ன இதுல இருக்குது? எக்ஸைல்ல இருக்குது. தேவனுடைய திட்டம் அப்படின்றது அந்த இஸ்ரவேலுடைய எக்ஸைல் மூலமாக, இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய், மரணம் பரியந்தம் கீழ்ப்படுகிறவராய் அவரை நிறுத்தி அவருடைய அந்த பெரிய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறது என்று சொல்லிட்டு 33ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. பிகாஸ் இந்த பிளான் இதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 3 வசனத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு பேசேஜஸ் நிறைய பவுல் கோட் பண்றாரு. நீங்க பிறகு வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் முழுசும் தான் நான் சொல்லுவேன். 13, 14 வசனங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி பொதுவா ரெஃபரன்ஸ் பைபிள்ல கொடுத்திருப்பாங்க. பட் நான் முழு ஏசாயா அப்படின்னு தான் 40ஆம் அதிகாரம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில அவர் யூதர்களுடைய அந்த கெத்துவின்னு சொல்லக்கூடிய ரைட்டிங்ஸ்ல, அதுல ஒரு புக்கு தான் ஜாப். யூதர்களுடைய பிரிவுல டோரா, ப்ராஃபிட்ஸ், அப்புறம் ரைட்டிங்ஸ்ல ஒரு புஸ்தகம் தான் யோபுவின் புஸ்தகம். அதுல இருந்து நிறைய கோட் பண்றாரு. யோபு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே மாதிரி யோபு 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, யோபு ஏன் யோபுல நிறைய கோட் பண்றாரு அப்படின்னு கேட்டா, அகைன் யோபு ஒரு மிஸ்டீரியஸ் புக். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் கூட கடவுள் ஏன் ஒரு மனுஷனை போட்டு இந்த பாடா படுத்துறாரு? உத்தமமாய் நடந்த, சன்மார்க்கமாய் நடந்த ஒரு மனுஷனை போட்டு இவ்வளவு பாடுபடுத்துறாரு அப்படின்னு சொன்னா, there is a great mystery behind that. ஒருவேளை நம்ம நிறைய நேரம் மிஸ்ட்ரிஸ, அதாவது பசில்ஸ
நம்ம விரும்புறது இல்லை. எல்லாத்துக்கும் விடை தெரியணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் கிளியரா ஆன்சர் கிடைக்கணும் நம்ம நினைக்கிறோம். பட் தேவனுடைய ஞானம் அப்படின்றது வந்து அதுதான் யோபு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு விஸ்டம் லிட்ரேச்சர். அதாவது என்ன சொல்றது, ஞானத்தை போதிக்கிற ஒன்று. உலகத்துல ஏன் இவ்வளவு உபத்திரம் இருக்குது, ஏன் கஷ்டம் இருக்குது, ஏன் அந்த நல்ல மனுஷன் கஷ்டப்படுறான், பிள்ளைகளை இழக்கிறான், வீடை இழக்கிறான், சொத்தை இழக்கிறான், சரியா சுகத்தை இழக்கிறான். பிஹைண்ட் தட் அந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, மிஸ்டீரியஸ் ஹேண்ட் ஆஃப் காட் அங்க இருக்கிறது அப்படின்றதுதான் அதுல நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஜோப நிறைய கோட் பண்றாரு. ஏன்னா அங்கதான் அந்த 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 அவங்களுடைய உரையாடல்ல, சம்பாஷணையில, ஆண்டவர் பேசுறதுல, இதுல எல்லாத்துலயுமே என்ன வருது அப்படின்னு சொன்னா, தேவன் செயல்படுகிற விதம் வந்து நிறைய நேரம் நமக்கு புரியாததாக இருக்கும். ஆனால் காட் ஆல்வேஸ் டஸ் த ரைட். ஒருவேளை புரியாம இருந்தாலும், அது நமக்கு எட்டாததா இருந்தாலும், அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும், அது தேவன் சரியாக தான் செய்வார். அதனாலதான் கடைசியா 36ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் மூலமாயும் சகலமும், அவர் மூலமாயும் அவருக்கென்றும், அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரைஸோட, ஒரு வர்ஷிப்போட அதை முடிக்கிறாரு. ஸோ மொத்தத்துல நான் சொல்ல விரும்புற என்னது அப்படின்னா, தேர்ஃபோர் இல்லாவிட்டால் அப்படி இருக்க அப்படின்னு சொல்ற இந்த வசனம், தேர்ஃபோர் இல்லாட்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த ரோமர் 11 சாப்டர்ஸ்லயும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். 11 சாப்டர்ஸ்லயும் பவுலோட இன்டென்ஷன் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, தேவன் தாம் பண்ணின உடன்படிக்கையில், தாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மையுள்ளவராய் எப்படி இருக்கிறார் அப்படின்றதுதான் என்னது பவுல் வந்து ரோமர்ல இந்த 11 அதிகாரங்களையும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. So God's faithfulness to his covenant, God's faithfulness to his promise, இததான் வந்து இந்த 11 அதிகாரங்கள்லயும் அதுதான் அவர் விளக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அவர் சொன்ன ப்ராஃபட்ஸிஸ்ல, தீர்க்க தரிசனங்கள்ல அல்லது ப்ராஃபட்டிக் புக்ஸ்ல சொல்லப்பட்ட அந்த அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவில், அதாவது அந்த காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாட்டா காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் கவனன்ட் ஆர் டு ஹிஸ் ப்ராமிஸ், அதே மாதிரி அந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அல்லது மெஸ்ஸியாவுக்குள் எப்படி நிறைவேறிட்டு அப்படின்றதுதான் பவுல் வந்து இந்த 11 அதிகாரங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த 11 அதிகாரங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆரம்பிச்சு அவர் எங்க கொண்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரே ஸ்ட்ரெச்ல தான் அவரு அடுத்த 3 அதிகாரங்கள், 16ஆம் அதிகாரம் பெரும்பாலும் அது கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள்ல போயிடும். அடுத்த 12, 13, 14, 15 வரைக்கும் உள்ள இந்த அதிகாரங்கள்ல அவர் என்ன முக்கியமா சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இப்படி கடவுளுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறி இருக்கிறதுனாலே, அல்லது தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் உண்மையுள்ளவராக இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றி விட்டபடினாலே, he has fulfilled that. நம்ம இல்லாட்டா, இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்ம போன 2-3 வாரமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டதுனாலே, because we have come in those days, தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னுரைத்த அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்து விட்டதுனாலே, now என்ன what we should do. அதனால இப்ப எல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து என்ன செய்யலாம், நல்ல ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லையா? God has done everything. கிறிஸ்து மூலமா, கிறிஸ்து மூலமா அவர் தம்முடைய வாக்குத்தத்துக்கு உண்மையுள்ளவரா இந்த உலகத்தை ரினியூ பண்ணுவேன், ரெஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ப்ராமிஸ ஆபிரகாம் எதுக்காக சூஸ் பண்ணாரோ அதை இயேசு கிறிஸ்து மூலமா அவங்க ஃபெய்த்ஃபுல் இல்லாம போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேற்றிட்டாரு. சோ நான் இப்ப என்ன பண்ணலாம், ஐ கேன் என்னது உட்கார்ந்து நான் சிட் ஐடில் அண்ட் டேக் ரெஸ்ட் அப்படியா அப்படின்றதுதான் அப்படியா அப்படி இல்ல. சோ அப்படி இல்ல. சோ அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு. பட் நவ் இந்த மெஸ்ஸியாவை பின்பற்றுகிற அந்த மெசியானிக் ஃபாலோவர்ஸ் இல்லாட்டா இந்த மெசியானிக் கம்யூனிட்டி ஹஸ் a great responsibility. எதுக்கு? அந்த வந்துவிட்ட அந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்துல எதை செய்யறதுக்கு, அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுதான் அடுத்த பேசேஜ் முழுசா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை தேவனுடைய இரக்கங்களைன்னு ஏன் சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி அதான் சொல்லியிருக்காரு. எல்லாருமேலும் அவர் இரக்கம், அதான் காட்ஸ் மர்சிஸ். அந்த மர்சிஸ முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சோ நவ் த கொஸ்டின் கம்ஸ். என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் தொழுகை அல்லது வர்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எருசலேம் ஆலயத்துல போய் வர்ஷிப் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எருசலேம் ஆலயத்துல போய் வர்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த வருஷத்துல அவங்க செலுத்த வேண்டிய அத்தனை பலிகளையும் செலுத்தி அவங்க ஆண்டவரை தொழுது கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலயம் இல்லாத காலத்துல, இடிக்கப்பட்ட காலத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, சினகாகுல அல்லது தோராவை சுத்தி அதை ரீடிஃபைன் பண்ணி they had some form of worship. இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப அவங்க தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அந்த காலம் விட்டது. எசேக்கியேல், ஏசாயா எல்லாரும் சொன்ன அந்த காலம் விட்டது. ஆலயம் திரும்ப கட்டப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய மக்களுக்குள்ளாக கட்டப்பட்டு விட்டது. தேவ ஆவியானவர் அதான் இவ்வளவு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இவ்வளவு அதிகாரங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. பரிசுத்தாவினர் அவருடைய ஜனங்களுக்குள்ளாக வாசம் பண்ண விட்டார். So all the promises, all the prophecies எது ஸ்போக்கன் த்ரூ த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறி விட்டது. நிறைவேறி விட்டது. அது நிறைவேறி முடியும் காலம் சமீபித்திருக்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியானா நம்ம இப்போ வர்ஷிப்புக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றது? அதுதான் அவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. சோ ஆஃபர் yourselves, உங்களையே நீங்க என்ன பண்ணுங்க, ஆஃபர் பண்ணுங்க. சோ டோட்டல் கமிட்மெண்ட், அதாவது யுவர் பாடிஸ் ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைசஸ். உங்க பாடிஸ் தான் இப்ப என்னது, அந்த சாக்ரிஃபைஸ். நீங்க செலுத்துற அந்த ஆடு மாடு காடை வெள்ளாட்டுக்கடா இது கிடையாது. நவ் யுவர் பாடி ஷுட் பி ஆஃபர்ட் as sacrifices. எப்படி நான் என்னுடைய பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? அததான் அவர் சொல்றாரு. முதலாவது அந்த பாடிஸை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நடக்க வேண்டிய முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மேபி இது ரோமன்ஸோட கான்டெக்ட்ல தான் எழுதுறாரு. ரோமர் புத்தகத்தை எழுதுன அதே கான்டெக்ட்ல, அதே பின்னணித்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, do not conform any longer to the burden of this world. அதுல தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்கோம்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு போட்டிருக்கோம், burden of this world. இதுல என்ன பவுல் மீன் பண்றாரு? பொதுவா நம்ம இதை எப்படி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ல்டுல பொதுவா நிறைய பிரசங்கங்கள்ல என்ன சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லி நானே கேட்டிருக்கிறேன் பல ஆண்டுகளாக அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்றது வேர்ல்டு. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் அதை அப்படி சொல்றாங்க. வேர்ல்டு எப்படி நடக்குதோ அதே மாதிரி நம்ம நடக்க கூடாது, வேர்ல்டுல என்ன செய்யறாங்களோ அதை செய்யக்கூடாது, வேர்ல்டுல ஒரு ஃபேஷன் வருதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, வேர்ல்டுல ஒரு விதத்துல வேர்ல்டுனா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள், கடவுளுடைய மக்களாகிய நம்ம இல்லாத கடவுளுக்கு பிள்ளைகள் அல்லாதவங்க செய்யறது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதுதான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் அதுல முக்கியமா இதை இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஃபேஷன்ஸ், டிசைன்ஸ், ஃபேஷன்ஸ், புதுசா வரக்கூடிய என்ன சொல்றது ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது தப்பு இல்ல ஒரு பக்கம், மேபி அதுல சில விஷயங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா பாலோட மைண்ட்ல இருந்த இந்த வேர்ல்டு, இந்த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டு இல்லாம உங்க மைண்ட் ரினியூ ஆகணும், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் வாங்குங்கன்னு சொல்றது எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த வேர்ல்டு, அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு, அதே ரோமாபுரியில வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு உலகம் அவனுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மைண்ட ஏன்னா நம்ம மைண்டு தான் என்னது, மைண்டை படி தான் நம்ம நடப்போம். நம்ம சரீரத்தை நம்ம என்னதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாலும் நம்ம மைண்ட் என்ன எங்க போகுதோ அங்கதான் நம்ம உடம்பு போகும். நம்ம மைண்ட் எங்க இருக்குதோ அதான் நம்முடைய லைஃப். ஸோ நம்ம மைண்ட் ரினியூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் ரினியூவல் ஆகுறதுக்கு பொதுவா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, ரெண்டு வேர்ல்டு பேட்டர்ன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா ஜூயிஷ் பேட்டர்ன், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா ரோமன் பேட்டர்ன். ஸோ இதுதான் பவுல் என்ன மீன் பண்ணி அதுக்கு பிறகு உள்ள வசனங்களை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதைதான் பவுல் அங்க சொல்ல வருவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, ரோமன்ஸ் தே ஹேட் அ பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருந்துச்சு, வே ஆஃப் லிவிங் இருந்துச்சு. யூதர்களுக்கும் ஒரு வே ஆஃப் லிவிங் இருக்குது. சோ அன்னைக்கு இருந்த அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவன் இந்த ரெண்டும் என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரோமாபுரியில உள்ள சபையில உள்ள பிரச்சனையே. யூதர்களுக்கு சோதனை என்ன அப்படின்னு சொன்னா
எப்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனா நான் வாழணும் அப்படின்றது. அந்த பவுல் இங்க சொல்றாரு, நீங்க அதுபடி நடக்காம அதுக்கேற்ற வேஷம் தரிக்காம அப்படின்னா அந்த பேட்டர்ன் படி நீங்க கன்ஃபார்ம் ஆகாம அதுக்கு ஒத்து போகாம நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஏன்னா கிறிஸ்து மரித்ததும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில செய்ய வேண்டிய ஒரு பெரிய மாற்றுருவாக்கத்தை இல்லாவிட்டால் ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் பூமியை அவர் டிரான்ஸ்பார்ம் பண்ண விரும்புறாரு. அதுதான் ஆண்டவருடைய திட்டம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதனாலதான் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, சகல சிருஷ்டியும் அந்த டிரான்ஸ்பார்மேஷனுக்காக அந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அது தவித்துக் கொண்டிருக்கிறது. The whole creation அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The whole creation is awaiting for the transformation. ஆனா இப்ப கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த டிரான்ஸ்பார்மேஷனை கொண்டு வர்ற அல்லது கொண்டு வர போகிற கொண்டு வந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. He transforms his children. So கிறிஸ்தவர்களுக்கு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, they themselves should get transformed. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்? அந்த மைண்ட் ரினியூவல்னால. அந்த மைண்ட் ரினியூவல்னா என்னது? ஜூயிஷ் பேட்டர்ன் படி நடக்கிறது இல்ல, ரோமன் பேட்டர்ன் படி நடக்கிறது இல்ல, பட் மெசியானிக் பேட்டர்ன் படி நம்ம நடக்கிறது. அதுதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தோம். ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தைன்னு பவுல் மீன் பண்றது ஏதோ பாவத்தை செய்யறதுக்கான ஒரு சோதனை மட்டும் இல்ல, அதை மட்டும் அவர் குறிப்பிடல. மேபி அதுவும் அதுல அடங்கும். ஆனா மாம்ச சிந்தைன்னு அவர் சொல்றது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூயிஷ் மைண்ட் என்னது? எப்ப பார்த்தாலும் அது எதுதான் யோசிக்கும் அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் மைண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி they had a way of thinking இல்லையா? என்ன வே ஆஃப் திங்கிங் இருந்துச்சு? கடவுள் நம்மளை கொண்டுதான் இதை செய்வாரு, இல்ல புறையினத்தாரெல்லாம் நமக்கு அடுத்தபடியா தான் இருப்பாங்க, நமக்கு வெளியில தான் இருப்பாங்க. அதுலயும் டோரா அப்சர்வன்ஸ் மூலமா, முக்கியமா டோரா அப்சர்வன்ஸ் மூலமா, சாபத்தை ஃபாலோ பண்றது மூலமா, அல்லாட்டி உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்றது மூலமா, இது எல்லாத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல அந்த மாற்றுருவாக்கத்தை, அந்த புதிதாக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. பவுல் சொல்றாரு, நோ, அந்த மைண்ட்ல நீங்க வெளியில வரணும். அதுதான் அங்க சொன்னார், மாம்ச சிந்தை நீங்க வழிங்க அப்படின்னு சொல்லி. இங்கே அதான் சொல்றாரு, டோன்ட் என்னது அந்த ஜூயிஷ் பேட்டர்ன் ஆஃப் ஃபாலோயிங் காட், ஜூயிஷ் பேட்டர்ன் ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க ரினியூ ஆகுங்க. அதே மாதிரி ரோமன் வேர்ல்டுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அதையும் நீங்க விட்டுருங்க. எதுக்காக நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிறகு உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இததான் பவுல் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மேபி நம்ம இதை ஒத்தே எடுத்து பார்த்தோம்னா ஏதோ இந்த உலகத்துல உள்ள ஃபேஷன் படி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலா ஏன் இந்த பவுல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்கோர்ஸ் சில நேரம் இந்த உலகத்துல உள்ள சில பேட்டர்ன்ஸ் இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்குள்ள உலகத்தை காட்டிலும் அன்னைக்கு இருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த உலகத்துல, அல்லது யூத மத கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்ட அந்த உலகத்துல திங்ஸ் வேர் டோட்டலி டிஃபரெண்ட். பவுல் அதுதான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரீடிஃபைன் பண்றாரு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரெவல்யூஷனைஸ் பண்றாரு. பட் டோட்டலி அந்த ரெவல்யூஷனைஸ் எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, வித்தியாசமான விதத்துல பண்றாரு. என்ன சொல்றாரு? இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அப்பதான் நீங்க கடவுளுடைய சித்தம் என்னதுன்னு புரிந்து கொள்வீங்க. ஏன்னா அதுக்காக தானே நீங்க கடவுள்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. சோ அதான் நம்முடைய ஜெபம். அப்போ அதை செய்யணும் அப்படின்னா, பூமியில அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான சித்தம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் மனம் புதிதாகணும். உங்க மனம் ரீடிஃபைன் புதிதாகணும்னா என்ன மீனிங்ல சொல்றாரு அப்படின்னா, ஏதோ மேல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ரினியூ பண்ணோம் அப்படின்றது இல்ல. ரீடிஃபைன், ரீதிங்க், சொல்ல போனா ரீதிங்க். நீங்க திரும்ப யோசிச்சு பாருங்க. அப்பதான் அந்த பேட்டர்ன் உங்களை விட்டு விலகி நீங்க உங்க மைண்ட் வந்து வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அது என்னது? அதுதான் அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவதுன்னு ஆரம்பிக்கிறார். சோ அந்த ரீடிஃபைனிங் என்னது? எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அந்த ரீடிஃபைன் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி வரிசையா அவர் சொல்றாரு. மேபி இத நம்ம சுருக்கமா
பார்த்தோம், சுருக்கமாவே நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அதுல முழுசும் என்ன வருது அப்படின்னு சொன்னா, முதலாவது அது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் வே ஆஃப் திங்கிங் சொல்றாரு. என்ன சொல்றாரு? டு நாட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் மோர் ஹைலி தேன் யூ வாட். ஜூயிஷ்க்கும் சரி ஜென்டைல்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அவரை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதை மிஞ்சி எண்ணாமல். நல்லா புரிஞ்சுக்கணும் இத, இல்லையா? சோ கிறிஸ்டியன் as a கம்யூனிட்டி, as a சர்ச், இல்லாட்டா ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய அந்த சமூகமாய், ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த சமூகமாய் நம்முடைய திங்கிங்ல வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் உண்டாகணும். என்ன சேஞ்ச் அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட வராத, நான் பரிசுத்தவான், நீ தள்ளிருன்னு சொல்லுவாங்க. பட் இங்க பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு மிஞ்சி நீங்க எண்ணாதீங்க. என்ன செய்யுங்க? நீங்க சரீரத்துல, அதான் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, just as each of us one body with many members, and these members do not all have the same function, so in Christ we who are many form one body, and each member belongs to all the others. நீங்க இதை பொறுமையா வாட்சி பாருங்க. உண்மையிலேயே அதை நீங்க பொறுமையா வாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்டியன் லிவிங்கான அல்லது கடவுளுடைய புதிய படைப்பினுடைய மக்களாக நம்ம எப்படி வாழணுன்றதுக்கான பேசிக் அடிப்படையான ஒரு கைட்லைன் இங்கதான் இருக்குது. என்ன தெரியுமா? நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒரு நேராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க. ஒன்னும் மறந்துடக்கூடாது. we are one body. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன் பாடி. இதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்னது மெம்பர்ஸ் யாருக்கு? அதான் அழகா சொல்லி, ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். சோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். சோ அகைன் he speaks of this unity. அதுதான் இங்க அவர் எம்பசைஸ் பண்றாரு. முதலாவது நீங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? திஸ் யூனிட்டி. உங்க மைண்ட் புரிதாகிறதுன்னா, ஏதோ நாளையில இருந்து எனக்கு இச்சையான எண்ணங்கள் வராது, நாளையில இருந்து எனக்கு வந்து என்னது கோபம் வராது, நாளில இருந்து எனக்கு அந்த மீனிங்ல சொல்லல. இன்னைக்கு பொதுவா இதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணும்போது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, இல்லாட்டா கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் பவுலுக்கு அதை பத்தி சொல்ல வரல. பவுல் என்ன சொல்ல? யூ திங்க். உங்க மைண்டை யூஸ் பண்ணுங்க, உங்க இன்டெலெக்டை யூஸ் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. நான் யாரு? யோசிங்க. யூ ஆர் மெம்பர் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர். நான் தேவனுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னா நான் யாரு? இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் தாட்டே இல்லாதனாலதான் என்ன பண்றாங்க? நிறைய ஜோம் பண்றாங்க, நிறைய என்ன சொல்றது பிரச்சனை கேட்கறாங்க. பட் இந்த தாட் இன்னும் என்ன செய்யல, ப்ராப்பரா வரல. என்ன தாட்டு? யார் மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் பாடி. இதனால யாரும் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமா நினைக்க கூடாது. யூதனா இருக்கட்டு, மேபி அவங்களுடைய கான்டெக்ட்ல யூதன் ஜென்டலா இருக்கலாம், நீ நம்ம கான்டெக்ட்ல அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். சோ அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இந்த பாடி, அந்த பாடிக்குள்ள அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நிறைய கிஃப்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு. மேபி அழகா நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் வசனத்துல சொல்றாரு, we have different gifts according to the grace given to us. ஒரு மனுஷனுக்கு ப்ராஃபஸிங்கா இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு சர்விங்கா இருக்கலாம், டீச்சிங்கா இருக்கலாம், என்கரேஜிங்கா இருக்கலாம், கான்ட்ரிபியூட்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் அதர்ஸா இருக்கலாம், லீடர்ஷிப்பா இருக்கலாம், மெர்சியா இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து மேபி ஏன் பவுல் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த யூனிட்டியை இவ்வளவு தூரம் எம்பசைஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இன்னைக்குள்ள உலகத்துல இது நமக்கு வந்து என்னது, மேபி நம்ம இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்துல ஓரளவுக்கு நம்ம அங்கங்கே சில, அப்கோர்ஸ் இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருந்தாலும் அங்கங்கே நம்ம பாக்குறோம். ஆனா ரோமன் வேர்ல்டா இருக்கட்டும், ஜூயிஷ் வேர்ல்டா இருக்கு, அது வந்து வேர்ல்ட் ஆஃப் என்னது, கிளாஸ் டிஃபரன்சியேஷன். அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் டிஃபரன்சியேஷன் தெரியும். அதாவது ஐயர் நம்ம இங்க நமக்கு இங்க வந்து ஜாதி இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றோம். அது வேற விதமா. ஆனா அங்க பை பர்த் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாட்டாலும் they had some kind of differentiation. நோபல்ஸ் வந்து ஹை இதுல இருப்பாங்க, மத்த காமன் பீப்புள, ஸ்லேவ்ஸ், புவர் பீப்புள எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமன் கல்ச்சர் படி they won't consider them even as men. ஹியூமன் பீங்ஸா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண. யூ கேன் ரீட் த ஹிஸ்டரியே வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். நான் நீங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த காரியங்கள் நீங்க நினைக்கிறதுக்கு அளவுக்கு சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த இதை வாசிக்கும் போது மேபி எனக்கு மைண்ட்ல தோண என்ன அதுதான், இந்த ரோமன் சர்ச் வந்து யோசிச்சு வருது, ஒரு சின்ன கூட்டம். பட் பால் சொன்ன இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணதுனால வைக்கிங்ஸ் வந்து இவங்களை எதிர்த்து
ஒரு சண்டைன்றதுக்கு வர்றாங்க. பட் வாட் ஹேப்பன், தே காட் கன்வெர்டட். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் த வே ஆண்டோடைய ராஜ்யத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்படி? இவங்களுக்குள்ள பவுல் தான் அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த மைண்ட் ரினியூவல் என்னது? கிளாஸ் டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடாது. நான் ரிச், நீ பூவர். அதான் ஃபர்ஸ்ட்ல காமிக்க வேண்டியது யார் தெரியுமா? பாடி ஆஃப் கிரைஸ்ட். துரதிருஷ்டவசமா கிறிஸ்துவின் சரீரம் அப்படி காமிக்கல. பட் இதுதான் காமிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இதுதான் காமிச்சது. அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல வர மாட்டேன். சர்ச்சஸ்ல பிரச்சனைகள் இருந்துச்சு, கொரிந்து சபையில பிரச்சனை இருந்துச்சு, பிரிவினைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி they were able to exhibit that unity. அந்த ஒருமைப்பாட்டை வந்து அவங்களால காமிக்க முடிஞ்சுச்சு. வேணா நீங்க வந்து அந்த கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்கும் பொழுது நிறைய அந்த இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் அந்த இதுல எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு தூரம் அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த சூழ்நிலையில அவங்க யுனைட்டடா இருந்திருக்கிறாங்க அப்படின்றது, அந்த சிவியர் பர்சிக்யூஷன் மத்தியில. சோ சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி நீங்க என்ன செய்யுங்க, செயல்படுங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அதனாலதான் கிறிஸ்டியன் லைஃப் நிறைய கிறிஸ்தவங்க எப்படி வாழ விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, they want to live individually, தனியா வாழ விரும்புறாங்க. என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கும் பைபிள், எனக்கு என் பைபிள் உண்டு, என் வேதம் உண்டு, என் ஆண்டவர் உண்டு, இது போதும். அது கிறிஸ்டியன் லைஃபே கிடையாது. there is no Christian life, individual Christian life. Christian life is always a community life. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டீமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு குழுவாவோ, ஒரு சபைக்குள்ள, மேபி சபை பெருசா இருக்கலாம், அதனால நீங்க ஒரு சின்ன குழுவா தான் இயங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். ஆண்டவருக்கு பல விதங்கள்ல பல வழிகள் இருக்கு. பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 15 பேரோ 20 பேரோ பவுலுடைய லெட்டர் இந்த வாசிக்கிற ஒரு சின்ன வீட்டு சபை, ஒரு குழு இருந்திருப்பாங்க. they lived as a community. அந்த கம்யூனிட்டி லைஃப்க்கு தான் அவர் சொல்றாரு. சோ கம்யூனிட்டி லைஃப் வந்து வெரி வெரி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கம்யூனிட்டி லைஃப். நான் தனியா எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதை பார்த்துட்டு, நான் ஆன்லைன்ல மெசேஜ் கேட்டுட்டு, டிவில பிரசங்கத்தை கேட்டுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துருவேன்னு நினைச்சா, தட் இஸ் நாட் அட் ஆல் கிறிஸ்டியன் லைஃப். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, we should walk together. அதனாலதான் நான் சொன்னேன், பவுல் வந்து நான் ஆண்டோடைய ராஜ்யம் வந்துடுச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா வந்துடுச்சுன்றாங்க, நான் சும்மா இருக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு போதும், சர்ச்சுக்கு போகணும், வர்ஷிப்னா என்ன கைண்ட் ஆஃப் வர்ஷிப், ஏதோ நான் அங்க நடக்கிற வர்ஷிப் தான் பாக்குறேன், வசனத்தை கேட்கறேன், இதோட என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் பவுலுக்கு என்ன சொல்றாரு? அதுல என்னெல்லாம், இது சர்ச்சுக்குள்ள, நான் சொல்றது வெளியே கிடையாது. சர்ச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? சர்விங் இருக்குது. சர்விங் இன்னொரு ஆள் இல்லாம யாருக்கு சர்வ் பண்ணுவாங்க? சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குது? டீச்சிங் இருக்குது. சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குது? என்கரேஜிங் இருக்குது. சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குது? கான்ட்ரிபியூட்டிங் டு த நீட் ஆஃப் அதர்ஸ் இருக்குது. தமிழ்ல அதை தான் அழகா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஊழியம்னா நம்ம செய்யற அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பத்தி சொல்லல, சர்விங்னா அவங்க அந்த ஆண்டவர் அப்படியே வச்சிருக்கிறாரு. சோ இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கம்யூனிட்டியில அதை முடிச்சது ஏன்னா என்கரேஜிங். அடுத்து என்ன சொல்லி இருக்குது? கான்ட்ரிபியூட்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தது லீடர்ஷிப். இது எல்லாமே கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஒரு கிஃப்ட். இந்த கிரேஸ் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. மேபி அது பாட்டு பாடுறதா இருக்கலாம், அது. பட் எவ்ரி திங் ஷுட் என்னது அப்படின்னா, நான் சர்வ் பண்றவன் என்னது, நான் எங்கேயோ போய் சர்வ் பண்றேன் அப்படின்றது இல்ல. சர்விங் அதர்ஸ், டீச்சிங் இல்லையா, தனியா இது எதுவுமே பண்ண முடியாது. என்கரேஜிங் பண்ண முடியாது. கான்ட்ரிபியூட்டிங், லீடர்ஷிப் தனியா பண்ண முடியாது. திஸ் நீட்ஸ் அ கம்யூனிட்டி லைஃப். ஸோ இத வந்து நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். இதுதான் பவுல் வந்து நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுனுடைய முக்கியமான ஒரு விஷயம். மேபி அந்த ரோம விசுவாசிகள் இத ஃபாலோ பண்ணதுனால அந்த என்ன சொல்றது, தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இதோட அவரு முடிக்கல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லவ். அடுத்தது he goes to love. So that is the very very important thing. இத நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும். இதுல விளக்கம் சொல்றதுலாம் ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் பை ரீடிங் இட் அகைன் அண்ட் அகைன் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆகும். நான் யாரு? கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படி அழைக்கப்பட்டவன். அவருடைய சரீரத்துல நான் யாரு? அங்கத்தினர். இதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன் அப்படின்றது வெரி வெரி கிரேட் ரோல். இட் ஹாஸ் a very big role and responsibility. முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதுல அடுத்து என்ன வருது அப்படின்னு சொன்னா லவ். ஓகேயா? சோ
ஸோ லவ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லி இருக்குது. மேபி நான் எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல. முக்கியமா பிரதர்லி லவ். இந்த பிரதர்லி லவ் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அதான் நான் சொன்னேன். நான் தனியா கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லை. நீங்க நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு ஃபீல் கம்ஃபர்டபுள், என்னது தனியா வாழ்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல அது வந்து அவங்களுக்கு வசதியா இருக்குது. ஆனா ஆஹ் உண்மை என்ன அப்படின்னா அப்படி முடியாது. ஒரு கம்யூனிட்டியா, ஒரு டீமா நீங்க இருந்து பார்க்கும் பொழுதுதான் அது தெரியும் இல்லையா, ஹவு சேலஞ்சிங் இட் இஸ். பட் அதனோட தான் உங்க கேரக்டர்ஸ் தான் ஆண்டவர் டெவலப் பண்றாரு. அதனோட தான் அவர் என்ன பண்றாரு. அதனாலதான் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், அது சர்ச்சா இருக்கட்டும், இட் இஸ் ஆல்வேஸ் டீம் ஒர்க், அல்லது ஒரு டீமா சேர்ந்து பண்றது அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதுல 9ஆம் வசனத்துல இருந்து இருக்குது லவ் இல்லையா, ஆனர் ஒன் another above yourselves. 10ஆம் வசனத்துல அப்புறம் சர்வ் த ஆண்டவர், சர்விங் த லார்ட், அப்புறம் ஜாய்ஃபுல் இன் ஹோப், பேஷன் இன் அஃப்ளிக்ஷன். இதை நான் ஃபுல்லா போக விரும்பல. ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர், ப்ரேயரும் அதுல முக்கியம், ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர். அப்புறம் ஷேர் வித் காட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் இன், முக்கியமா ஆண்டோடைய பிள்ளைங்கள்ல தேவையா இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. பாருங்க எவ்வளவு விஷயங்களை பவுலுக்கு கொண்டு வராருன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து அன்னைக்குள்ள ரோமன் வேர்ல்ட்ல இருந்துச்சு, இல்ல கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கிறிஸ்டியன்ஸ் அதை பண்ண விதம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒருவேளை நான் இதை பல முறை முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதனால இப்ப நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. அடுத்தது என்ன சொல்றாரு, பிளஸ் தோஸ் ஹூ பெர்சிக்யூட் யூ. இதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவா யாராவது ஒருத்தர் துன்பப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க, அவனை சபிப்பாங்க. ஆனா பவுல் சொல்றாரு ஆசீர்வதிங்க. சோ இதெல்லாம், இதுதான் மெஸ்ஸியானிக் வே ஆஃப் லைஃப், இதுதான் மெஸ்ஸியானிக் வே ஆஃப் திங்கிங். அப்புறம் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஜாய்ஸ் வித் தோஸ் ஹூ ரிஜாய்ஸ், சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்க. மவுன் வித் தோஸ் ஹூ மவுன், துக்கப்படுறவங்களோட என்ன செய்யுங்க, துக்கப்படுங்க. சோ யோசிச்சு பார்ப்போம், நம்ம கடைசியா எப்போ வந்து யாரு கூட யாரோ ஒருத்தருக்கு துக்கம் இருக்கு, அவங்க கூட சேர்ந்து நம்ம மவுன் பண்ணியிருக்கிறோம், அல்லது அவங்களுடைய துக்கத்துல நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். டு நாட் பி ப்ரௌட், பெருமையா இருக்காதீங்க. பி வில்லிங் அசோசியேட் வித் பீப்புள் ஆஃப் லோ பொசிஷன். இதான் அன்னைக்குள்ள ரோமன் வேர்ல்டுல இல்லாத ஒரு விஷயம். ரோமன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கானா அவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், வீக்கா இருக்கானா அவனை என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்க கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் இருந்த பிலாசபியே இதுதான், பிரின்சிபலே இதுதான். ஏன்னா வீக்கா இருக்கிறவங்களுக்கு உலகத்துல சர்வைவ் ஆகுறதுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு உரிமை கிடையாது. பிகாஸ் தே ஆர் வீக். பட் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் படியும் என்னது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் ஃபிட்டா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வைவ் ஆவாங்க. யாரு மேல வர முடியுதோ அவன் வருவான். அவன் தந்திரம் செய்யறானோ, அவன் மந்திரம் பண்றானோ, என்ன பண்றானோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல வருவாங்க. பட் இந்த பவுல் என்ன சொல்றாரு, be willing to associate with people of low position. So do not be conceited. இருமாப்பாயிராதீங்க, ஈவிலுக்கு ஈவில் பண்ணாதீங்க. அப்புறம் careful to do what is right in the eyes of everybody. பாருங்களா, இதெல்லாம் each and everything has a deep meaning. நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நான் எனக்கு 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 முன்னாடி நான் கரெக்டா இருந்துக்கிறேன் அப்படின்றது கிடையாது. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 16ஆம் வசனம் தமிழ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாக, அதான் எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சோ அதான் இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, பி கேர்ஃபுல் டு டூ வாட் இஸ் ரைட் இன் தி ஐஸ் ஆஃப் எவ்ரிபடி. சோ மற்றவங்க கண்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், யோக்கியமானவைகளை இல்லாட்ட ரைட்டானவைகளை செய்யணும். எல்லா மனுஷரோடும் சமாதானம் உள்ளவர்களா இருங்கள். அப்படிதான் அதுக்கு அதை தொடர்ந்து தான் என்ன வருது, இது கிட்டத்தட்ட இந்த 17ஆம் வசனம் வரைக்கும் சர்ச்சுக்குள்ள உள்ளதை சொல்லிட்டு, இனி 18க்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, அவுட் சைட் த சர்ச், அதாவது வெளியே இருக்கிறவங்கள்ட்ட, வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எப்படி நடக்கணும், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்ன செய்யுங்க, எல்லா மனுஷரோடும் பீஸ். ஈவன் யாரு கூட கூட, உங்க எனிமீஸ் கூட கூட, அதுதான் அங்க சொல்லி இருக்குது. அங்கேயும் நிறைய வசனங்கள் அவர் கோட் பண்றாரு. இப்ப நான் அதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல. சோ இப்ப நம்ம வந்து அடுத்த தொடர்ந்து அவர் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் டீல் பண்ண போறார் ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு. இந்த 13ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு அதிகாரம். அதனால இப்போ அதாரிட்டிஸ்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத அவருங்க சொல்ல வர்றாரு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, ரினியூவிங் த மைண்ட், ரீதிங்கிங் த வே ஹவ் யூ லிவ். நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க, ரீதிங்க் பண்ணுங்க அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. இப்போ நம்ம நிறைய கொஸ்டின் வரும். பொதுவா நான் தான் சொன்னேன், ஜூயிஷ் வே எப்பவுமே இப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும்
மெஸ்ஸியாவே அவங்க எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியாவே யார் அப்படின்னா ஒரு பெரிய ரிவோல்ட்டை உண்டு பண்ணக்கூடிய, ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி தங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸியாவை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் பவுலுக்கு என்ன சொல்றாரு பாருங்களா, நேரே மாத்தி சொல்றாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஒருவேளை நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஒரு பக்கம் கிறிஸ்துவ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் கிறிஸ்துவ லார்ட் ஆஃப் எவ்ரி திங், ஈவன் சீசர் லார்ட் இல்ல, சீசர் இஸ் நாட் லார்ட் அப்படின்னு சொல்லி ரோமன்ஸ்ல நம்ம அதான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தோம். கிரைஸ்ட் இஸ் லார்ட்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு மேலான சீசர் தான் ஆட்சியில இருக்கிறாரு, அப்ப ஏன் மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு? ஒரு வகையில பவுல் ரிவோல்ட் அங்க கொடுக்கல, பட் ஒரு ரெவல்யூஷனரி தாட்டை கொடுக்கிறாரு. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். அபவுட் என்னது கவர்மெண்ட் குறித்து, அரசாங்கத்தை குறித்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்டை கொடுக்கிறாரு. ஒருவேளை இதை பெருசா விரிவா நிறைய சொல்ல வேண்டி இருக்குது, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னதான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாலும், நமக்கு ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் அவர் என்னது அவரு நமக்கு அதிகாரி, அவர் தான் நம்முடைய எஜமான், அவர் தான் நமக்கு எல்லாமா இருந்தாலும் ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், சொசைட்டிலயோ வேர்ல்ட்லயோ தேவன் ஒரு நாளும் அனார்கி விரும்பவில்லை. அனார்கினா என்னது, அதிகாரம் ஆட்சியே இல்லாத ஒன்றே அவர் விரும்பவில்லை. அப்படி இருக்காது, ஒரு காலம் அப்படி இருக்காது. மேபி புதிய வானம் புதிய பூமி நிறைவடையும் போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் தேர் வில் பி ஆல்வேஸ் என்னது அப்படின்னு சொன்னா அனார்கி இருக்காது. தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் என்னது ஆர்டர்லி செட்டப், ஒரு ஆர்டர்லியா சமுதாயத்தை அல்லது நேஷனை கவர்ன் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பவுல் அதுதான் இங்க சொல்றாரு. மேபி சீசர ஆண்டவனான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்படும். இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான். தானியேல் சொல்றான் இல்லையா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சோ ராஜ்யபாரம் கர்த்தருடையது. அதான் தானியேல் புஸ்தகத்துல நம்ம திரும்ப திரும்ப அவங்க கன்ஃபர்ஸ் பண்றத வாசிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஒரு கிறிஸ்டியன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரிவோல்ட் பண்ணலாம், ரெவல்யூஷனைஸ் பண்ணலாம், பட் அவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிவோல்ட் பண்ணக்கூடாது. நல்லா இதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, மேபி அதுதான் யூதர்களுடைய வழி என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ பார்த்தாலும் என்னது ரிவோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே அவங்களால மெஸ்ஸியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவர் எந்த ரிவோல்ட்டும் பண்ணல. ஆனா அவர் ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு. பவுலோட இந்த தாட்டும் அந்த ஒரு ரெவல்யூஷனரி தாட் தான். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த பகுதி ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் யார் தெரியுமா? 6ஆம் வசனத்துல அவர்கள், அதாவது வரி வசூலிக்கிறவங்க, பொதுவாக வரி வசூலிக்கிறவங்க அவங்களுக்கு எதிரானவர்கள். யூதர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, வரி கொடுக்கறது நியாயமா? இதான் அவங்களுடைய பெரிய கொஸ்டினா இருக்கும். வரி கொடுக்கலாமா ரோமர்களுக்கு? நாங்க புரட்சி பண்ணட்டுமா, கலகம் பண்ணட்டுமா? இயேசு கிறிஸ்து அவங்க அதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க, நாங்க வரி கொடுக்கட்டுமா, கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து ஏதாவது கலகம் பண்றதுக்காக தாட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி, அங்கேயே ஆண்டவர் என்ன சொன்னாருன்றது நமக்கு தெரியும். அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போகல. பட் இங்க என்ன பவுல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். they are God's servants. 6ஆம் வசனத்துல 13:6 for the authorities are God's servants. ஒரு பக்கம் இதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த உலகத்துல இதை சொல்றாரு? சீசர் தான் கடவுள்னு சொன்ன உலகத்துல, சீசர் இஸ் காட் அண்ட் லார்ட், அவர் தான் காட் சன்னு சொன்ன உலகத்துல, அகஸ்டஸ் தான் காட் சன்னு சொன்ன உலகத்துல, பவுல் அந்த ரோம ஆட்சியாளர்களால வரி வசூலிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்களை என்ன சொல்றாரு? காட்ஸ் சர்வன்ட்ஸ். சோ நல்லா புரிஞ்சுக்கணும். மேபி இன்னைக்கு ஒருவேளை இந்த டெமோக்ரஸி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மேபி இது நமக்கு எந்த அளவுக்கு இது புரியுது அப்படின்றது தெரியல. பட் அன்னைக்கு பவுலோட இந்த தாட்ஸ் சொல்லவே முடியாது. ரோம உலகத்துல இந்த லெட்டரை ஒருவேளை ஒரு ரோம கையில கிடைச்சுன்னு சொன்னா, நீ என்ன ரோம பேர், அவங்க தே ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் த சீசர் தான். அவங்கள யாரும் அந்த வரி வசூலிக்கிறவங்க சர்வெண்ட் ஆஃப் யாரு கிடையாது, காட் கிடையாது. தே ஆர் சர்வன்ட்ஸ் ஆஃப் சீசர்.
ஏன்னா சீசர் தான் லார்ட் அண்ட் காட் அல்லது காட் சன். பட் இங்க பவுல் என்ன சொல்றாரு, they are servants of என்னது காட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெவென்யூ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆனர் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் என்னது அதாரிட்டிஸுக்கு கொடுக்க வேண்டிய. அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அதாரிட்டிஸ வந்து நம்ம பவர்ல இருக்கிறவங்கள, ஆட்சியில இருக்கிறவங்கள, அதிகாரத்துல இருக்கிறவங்கள நம்ம கொஸ்டினே பண்ணக்கூடாதா? நம்ம வந்து கேள்வியே கேட்க கூடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். பவுல் நிச்சயமா பவுல் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா பவுல் வந்து யார்கிட்ட கேள்வி கேட்க முடியாது? அவர் அடிச்ச அந்த ரோம சேவகன்ட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்டாரு? ரோமனை நீங்க அடிக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஈவன் யாருக்கு முன்னாடி? அந்த ஜூயிஷ் அதாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் சரி, அதாரிட்டிஸ்க்கு முன்னாடி, ரெண்டு அதாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் பவுல் வந்து என்ன பண்ணிருக்காரு? நீங்க அப்போஸ் நடவடிக்கையில வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஜூயிஷ் அதாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் பவுல் கேள்வி கேட்டிருக்காரு. ரோமன் அதாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் அவர் என்ன பண்ணிருக்காரு? கேள்வி கேட்டிருக்காரு. எஸ் கொஸ்டின் இதுதான். தைரியமா அவர் பேசி இருக்கிறாரு. அகிரிப்பா ராஜாவுக்கிட்ட கூட தைரியமா பேசி இருக்காரு. பட் he never involved in a revolt. பவுல் பேசினதுனால சில இடங்கள்ல என்ன வந்திருக்கு? கலகம் வந்திருக்குது, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மேபி that may follow. சில இடங்கள்ல ரிவோல்ட் ஃபாலோ ஆயிருக்கலாம். ஆனா தெளிவா இதுல வந்து நமக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, we need much wisdom. ஒருவேளை எந்த இடத்துல ஒரு கிறிஸ்டியன் எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, எஸ்பெஷலி நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம், அல்லது நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துலயா இருக்கலாம், எங்க எதை செய்யணும் அப்படின்றதுக்கு தான் we need என்னது காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் விஸ்டம். ஸோ இதை நம்ம ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஸோ நம்ம பகுதியில கூட ஏர்லி மிஷனரிஸ் வந்து செஞ்ச காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, they didn't start a revolt. ஒருவேளை லேட்டரா அந்த சிலரை கையில எடுத்துட்டு ரிவோல்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி மாவட்டத்துல தென் திருவிதாங்கூர் பகுதியில் நடந்த தோல்சீலை கழகத்தை நம்ம சொல்லுவோம். ஆனா தோல்சீலை கழகத்தை உண்டு பண்ணுங்க, நீங்க போய் கலகம் பண்ணுங்கன்னு சொல்லி மிஷனரிஸ் போதிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொன்னாங்க? யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. எவ்ரிபடி ஆர், இதே பிரின்சிபல் தான் அவங்க அப்ளை பண்றாங்க. எவ்ரிபடி இஸ் காட் சர்வன்ட். எல்லாரும் யாருடைய கீழே தான்? தேவனுடைய அதிகாரத்துக்கு தான் கீழே இருக்கிறோம். யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியாதுன்றத விதைகளை கொடுத்தாங்க. மேபி லேட்டர் ஆன் இட் லெட் டு ரிவோல்ட். பட் அதனாலதான் ஈவன் மார்ட்டின் லூத்தர் கூட நமக்கு தெரியும், இங்க அவருடைய அந்த 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 பீரியட்ல இருந்த. ஸோ பைபிள்னால நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்திருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. மார்ட்டின் லூத்தரோட priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ், எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் அன்னைக்கு இருந்த சர்ச் என்ன சொல்லுச்சு? இல்ல என்னது கிளர்ஜிக்கும் லே பீப்புளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நோபல்ஸுக்கும், அன்னைக்கு இருந்த நோபல்ஸ் எல்லாம் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் பெசன்ஸுக்கும் இல்லையா, ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. மார்ட்டின் லூத்தருடைய அந்த தாட்ஸ் மக்களுக்குள்ள போக போக, பிப்ளிக்கல் தாட்ஸ் போக போக என்ன நடந்துச்சு? கடைசியில அதனால ஒரு பெசன்ட் ரிவோல்ட்டே வந்துச்சு. பட் மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, இந்த ரிவோல்ட் வரும்னு தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா, தெரிஞ்சிருந்தோன்னு சொன்னா இல்ல, ஒரு லைன் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, இந்த ரிவோல்ட் வரணும்னு சொல்லி என்னுடைய மனதுல ஒரு துளி அளவு கூட எண்ணம் கிடையாது, அது வேறு விதமா நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வி ஷுட் பி வெரி வாய்ஸ். இதுல வந்து ரொம்ப ஞானமா இருக்கணும். உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, கிறிஸ்டியன்ஸ் வந்து எங்க போனாலும் கலகம் பண்ணும்படியாக நம்ம அழைக்கப்படவில்லை. பட் கிங்டம் ஆஃப் காட் எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படி? பிகாஸ் ஆஃப் தீஸ் ஐடியாஸ். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதுதான் கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈவன் இந்த பைபிளை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணப்பட்ட அது யூரோப்பா இருக்கட்டும், ஈவன் யூரோப்ல உள்ள அல்லது இங்கிலாந்துல உள்ள கிங் கூட என்ன பண்ணுவாங்களாம், குயின் விக்டோரியாவை குறிச்சு கூட சொல்லுவாங்க. ஒரு முறை சர்ச்ல என்ன பண்ண, சர்ச்ல கிரவுன் கிம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில பாடல பாடும் பொழுது, அந்த சர்ச்ல இருந்து she took her crown, அவங்க கிரவுனுக்கு தலையிலிருந்து எடுக்கவே மாட்டாங்க, எடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி என்ன கிரவுன், ராணி ராஜா என்னன்னு சொல்லி she placed it in the altar ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ that kind of concept, அந்த servanthood spirit எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து தான் வந்துச்சு. இது வந்து
ஒருவேளை இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம் சரித்திரத்துல, ஹிஸ்டரியில கேள்விப்பட்டதுனால இதெல்லாம் பெருசா தோணாது. பட் ரோமன் வேர்ல்டு அன்னைக்கு இருந்த உலகத்துல பவுல் எழுதுகிற இந்த காரியங்கள் ரியலி ரெவல்யூஷனரி. சரி, அதை முடிச்சுட்டு அடுத்து எங்க போறாரு அப்படின்னு சொன்னா 8ஆம் வசனத்துல போறாரு. நம்முடைய டெய்லி லிவிங்காக திரும்பவும் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அவர் எம்பசைஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா லவ். 8ஆம் வசனத்துல பாருங்க, திரும்பவும் லவ். இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியில ரொம்ப குறைஞ்சு போன ஒரு விஷயம் தான் இந்த லவ். பட் பவுல் வந்து திரும்ப திரும்ப அதுதான் எம்பசைஸ் பண்றத நம்ம பாக்குறோம். நம்ம போன வாரம் பார்த்த டாபிக் அங்க திரும்பவும் கவர் ஆகுது. இதனாலதான் நான் போன வாரமே அதுல ஒரு சில காரியங்களை சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாமே என்ன இதுல அடங்கி இருக்குது. 9ஆம் வசனத்துல பாக்குறோம், நீ உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக என்பதில் என்ன இருக்குது, எல்லாமே அடங்கி இருக்குது. எது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயா, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே காரியத்தை தான் அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன முக்கியமான ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு 11ஆம் வசனத்துல. அதுதான் அடுத்தது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். என்ன அப்படின்னு சொன்னா 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அதை வாசிங்களா? நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அடுத்தது 12ஆம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஓகே, இங்க வந்து பால் அந்த ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட் இல்லையா, ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட். அதுதான் நான் திரும்ப திரும்ப இதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ்ட இல்லாம போனது இந்த ஆப்டிமிஸ்டிக் ஸ்பிரிட் தான். என்ன தெரியுமா, இரவு சென்று போயிட்டு பகல் சமயம் ஆயிட்டு. அங்க என்ன இரவு சென்று போச்சு, அவன் ரோமன் எம்பரர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்க அங்க பெர்சிக்யூஷன் பயங்கரமா போயிட்டு இருக்குது. பட் பால் ரோமன் சிட்டிசன் சொல்றாரு சென்று போகுது. சோ திஸ் இஸ் த என்னது, நவ் நாட் இட். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது எங்கேயுமே பவுலுடைய ரைட்டிங்ஸ்ல மட்டும் இல்ல, நியூ டெஸ்டமென்ட் முழுசும் அதை பார்க்க முடியும். இரவு சென்று போயிட்டு பகல் சமயம் ஆயிட்டு. இதான் தீர்க்க தரிசனம் அவங்களை அடிப்படை. நான் வசனங்களை இப்ப கோட் பண்ணல. எழுவி பிரகாசி உன் ஒளி வந்தது, இருள் பூமியை மூடும், கர்த்தர் உண்மையில் என்ன செய்வாரு, உதிப்பார். சோ தட் இஸ் த ஸ்பிரிட். அதுதான் அவங்களுக்குள்ள இருந்த என்னது, இரவு சென்று போயிட்டு என்னது, பகல் சமீபம் ஆயிட்டு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அரைஸ் அண்ட் ஷைன். அதுதான் மொத்தத்துல சுருக்கமா அதுல சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் நம்முடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும், நம்முடைய செக்ஷுவல் லைஃபா இருக்கட்டும், நம்முடைய என்ன சொல்றது, அங்க உள்ள எல்லா ஏரியாஸையும் பாத்தீங்கன்னா, ஈவன் நம்முடைய சோசியல் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா the day is coming. அதாவது அந்த டே சொல்றாரு. அதான் நான் சொன்னேன், டேன்றது ஒரு நாள் கிடையாது, ஹெவனும் எர்த்தும் யுனைட் ஆகிற அந்த டே, அல்லது பரலோகமும் பூமியும் இணைகிற அந்த நாள். சோ தட் இஸ் த என்னது, தேவனுடைய திட்டம், அல்லது அதான் ஆண்டோடைய திட்டம். வேதம் சொல்லுகிற ஆண்டோடைய அல்டிமேட் பிளான். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்டியானிட்டியில வர வேண்டிய ஒரு முக்கியமான தாட், ஒரு முக்கியமான சிந்தை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் போவேன்னு நினைக்கிறத காட்டிலும், த கிரேட் டே இஸ் கோயிங் டு கம் ஹியர், இங்க வரப்போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, அதுதான் நம்மள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுதான் அவங்கள செயல்பட வச்சுச்சு, நம்மளையும் அதுதான் செயல்பட வைக்கணும். மேபி இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அன்னைக்கு பவுல் சொல்றது ஈஸியா இருந்திருக்குமா, இன்னைக்கு நமக்கு சொல்றது ஈஸியா இருந்திருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பவுல் இதை சொல்றது வந்து ஒரு என்னவா தோணிருக்கும் அப்படின்னு சொன்னா, மேபி நம்ம இதை என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஆண்டோடைய வருகை அவர் சொல்றாரு. எஸ், ஆண்டோடைய வருகையை பத்தி தான் நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அவரு சொல்ற அந்த டேர்ம்ஸை பாருங்களா, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், தட் சால்வேஷன். எந்த சால்வேஷனை பத்தி பேசுறாரு, பரலோகத்துக்கு போற சால்வேஷனை பத்தி இல்ல, the salvation that is going to come to the whole world. தேவனுடைய திட்டம் முழுமையாய் நிறைவேறுகிற அந்த காலம் வரப்போகுது, ரொம்ப சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொல்றாரு. மேபி பவுல் அதை எதிர்பார்த்தது உண்மைதான். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே மேபி வந்துடும் அவங்க நினைச்சிருக்கலாம். நம்ம இன்னைக்கு 21st செஞ்சுரியில வாழ்றோம். பட் இது வந்துச்சா, எஸ் இட் கேம். எப்படி நீங்க ஒரு ஹிஸ்டரியை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த சால்வேஷன் அப்படின்ற அந்த பவுல் சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிற, நான் சொல்றேன் இல்லையா, இந்த ஹெவன் அண்ட் எர்த் வர்ற அந்த இணைகிற அந்த இது வந்து இட் இஸ் ஹேப்பனிங். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பவுல் அன்னைக்கு சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் அன்னைக்குள்ள உலகத்துல, அன்னைக்குள்ள வேர்ல்டுல வந்து
இட் வாஸ் டோட்டலி கான்ட்ரடிக்டரி, முற்றிலும் முரண்பாடானது பவுல் சொல்ற இந்த தாட்ஸ் எல்லாமே. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு பெரும்பான்மையான உலகத்துல they are following these thoughts. எந்த தாட்ஸ்? இப்ப இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஈவன் வெஸ்ட்ல இருக்கட்டி அது ஓரளவுக்கு ரொம்ப ஓவரா கொண்டு போயிட்டாங்கன்றதை விட போயிட்டாங்க அப்படின்றதே தவிர ஈக்குவாலிட்டியை பத்தி நீங்க பேசாத இடமே இல்லை. பட் பாலோட வேர்ல்டு அது கிடையாது. சோசியல் ஜஸ்டிஸ பத்தி இன்னைக்கு பேசாத இடமே கிடையாது. அப்கோர்ஸ் எல்லா இடமும் அது கரெக்டா பர்ஃபெக்டா வரல. ஏன்னா நம்ம இன்னும் எங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நாட் இட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மார்டாலிட்டியை குறைக்கணும், லாங் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அது ரஷ்யால உள்ள விளாடிமிர் புடினா இருந்தாலும் சரி இல்லையா, ஒரு கேன்சருக்கான ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, எஸ் நவ் தட் ஹஸ் கம் இல்லையா? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. சாதாரண செத்து போட்டோம், செத்து மடியட்டோம்னு தான் நினைப்பாங்க. அவனுக்கு போய் கேன்சர் வந்துட்டு ஐயோ அவனுக்கு உயிரை காப்பாற்றணுமே, அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணுமே அப்படின்னு ரோமன் கவர்மெண்ட்ல யாரும் யோசிச்சதே கிடையாது. அதாவது ரோமன் கவர்மெண்ட்ல மிலிட்ரிக்கு தான் தேர் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அவங்க வந்து ஆர்மிக்கும் மிலிட்ரிக்கும் கொடுப்பாங்க. பெரிய பெரிய ரோட கட்டுவாங்க பிசினஸுக்காக உலகம் ஃபுல்லா. சில்க் ரோடு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ரோமுக்கு இந்தியாவுக்கு கனெக்ஷன் சொல்லி. ஸோ பெரிய ஒரு கனெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு. வியாபாரம் பண்ணி நல்லா பெருசா ஆகுறமே ஆயிட்டு போட்டோம். பட் இந்த புவரை சர்வ் பண்றது, சிக்கானவனை சர்வ் பண்றது, அவன் செத்து போறவன் செத்து மடிக்கணும். பிகாஸ் இட் இஸ் தி கர்ஸ் அப்பான் ஹிம். இல்லாட்டா அவன் வீக், அவன் வந்து ஃபிட் கிடையாது சொசைட்டிக்குன்றதுதான் ஓவரால் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் அதையே தலைகீழாய் மாற்றி இன்னைக்கு எல்லா நாடுகளும் மனுஷனுக்கு லாங் லைஃபை கொடுக்கணும். மேபி இன்னும் ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன யோசிக்கணும், நாட் இட் இன்னும் முடியல. பட் when you hear such news இல்லையா, நீண்ட வாழ்றதுக்கான சில திட்டங்களை அரசாங்கமோ அல்லது அது யாரா இருக்கட்டும் எடுக்கிறது நினைக்கும் பொழுது நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இட் ஆல் கேம் ஃப்ரம் த பைபிள். ஒருவேளை இது உங்களால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி தெரியல. பட் இன்னைக்கு வந்து வெஸ்ட்ல நான் திரும்ப அதான் சொல்லுவேன். இந்த ஜோர்டன் பீட்டர்சன், டாம் ஹாலண்ட், ஹிஸ்டாரியன் டாம் ஹாலண்ட், அவர் வந்து கிறிஸ்டியன்லாம் தன்னை இன்னும் சொல்லல. மேபி கல்ச்சரல் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாரு. பட் he doesn't say that he is a historian, secular historian தான் சொல்றாங்க. பட் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வேர்ல்டு இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டு, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் வேர்ல்டுல தான் இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா இதுவும் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது இந்தியாவா இருக்கட்டு, அது ரஷ்யாவா இருக்கட்டு, அது சைனாவா இருக்கட்டு, யாரும் இப்ப இந்தியால இருந்துதான் புத்திசம் போச்சுது, சைனாக்கு போச்சுது, ஸ்ரீலங்காவுக்கு போச்சுது, பர்மாக்கு போச்சுது. யாரும் புத்திசத்தோட வேல்யூஸை ஃபாலோ பண்ணல. யார் புத்திஸ்ட் ரிலிஜியஸா புத்திஸ்ட் சிலர் இருக்கிறாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் they are not following the communist actual principles, they are following the biblical principles. நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா from the Bible. ஒருவேளை பவுலுக்கு அன்னைக்கு சொல்றது எதுக்காக சொல்றேன்னா, பவுலுக்கு அன்னைக்கு சொல்றது கடினமா இருந்திருக்கும். பிகாஸ் வெளியில பார்த்தா எதுவுமே அவர் சொல்றதுக்காக மாதிரி தெரியல. இரவு சென்று போயிட்டுன்னு சொல்றாரு, அங்க பார்த்தா பெர்சிக்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு எம்பரர் வர்றான், அடுத்த எம்பரர் இன்னும் கொஞ்சம் கூட என்ன பண்றான், பெர்சிக்யூட் பண்றான். பட் இன் தட் சிச்சுவேஷன் அவரால் சொல்ல முடியுமானால் நம்மளால இன்னைக்கு எவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பட் துரதிருஷ்டவசமா இன்னைக்கு எல்லார விடவும் நம்ம பெசிமிஸ்டிக்கா இருக்கோம். எப்ப பார்த்தாலும் இனி இருள் வரப்போகுது, இருள் சொல்லும் காலம் இனி வருதுன்றதுதான் நம்முடைய மைண்ட்ல இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மைண்ட்ல இருக்க வேண்டிய விசுவாசம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இந்த உலகத்தை ரினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த அந்த காலம் வரப்போகிறது அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். ஸோ இடையில நாங்க ஒரு சின்ன இந்த ஜனவரி நடக்க போற டீனேஜ் குரூப்புக்கு நடத்த போற ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு சில காரியங்களை நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்தியாவிலே என்னது பசுமை புரட்சி உண்டு பண்ண, அதாவது கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, நார்மன் பர்லோவை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த நார்மன் பர்லோவ் முக்கியமா ஒரு இந்தியா பாகிஸ்தான்ல தான் அந்த அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தாட்ஸ், அவருடைய ஸ்டடீஸ வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. வீட்டை எப்படி நல்ல கோதுமை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு காலத்துல இந்தியால கோதுமை இல்லாம ஜனங்கள் செத்து மடிந்தாங்க கூட்டம் கூட்டமா. ஆனா இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னது, பசுமை புரட்சிக்கு அப்புறம் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு இன்னைக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நார்மன் பர்லோவ். ஒருவேளை அவருடைய அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்காக அவருக்கு கொடுத்த அந்த லெக்சர் நீங்க எடுத்து வாட்ச் பாத்தீங்கன்னா நெட்ல எல்லாம் இருக்குது, எடுத்து வாட்ச் பாத்தீங்கன்னா
ஹி கோட்ஸ் இதுதான் கோட் பண்ற, ஐசாயால சொல்லியிருந்த வசனங்களை தான் கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாரு? ஆம், அதாவது கடுவெளி, ஆஹ் எனக்கு வசனம் கரெக்டா டக்குன்னு ஞாபகம் வரல. பட் அந்த ஆப்டிமிஸ்டிக் வேர்சஸ், அதாவது இந்த பூமி திரும்ப ரெஸ்டோர் ஆகும், இந்த பூமி ஃபில் ஆகும் அப்படி அவர் சொல்றாரு. இந்த வசனங்கள் நம்ம கண் முன்னாடி நடக்கட்டும். லெட் தோஸ் வேர்ட்ஸ் கம் ட்ரூ. அதான் அந்த நோபல் வேர்ஸோட, நோபல் லெக்சரோட கடைசி லைன். எது? ஏசாயா நான் நினைக்கிறேன் 35, எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு ரெடி பண்ணல, ஜஸ்ட் என்னோட தாட்ல வந்தனால நான் உங்களுக்கு சொல்றேன். 30 31 35 அதிகாரம் 1ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் அழிந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 7ஆம் வசனம், வெட்டாந்தரை தண்ணி தடாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் மாறும். அப்படி ஒரு நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெக்சரை முடிக்கிறார். சோ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் எப்படி நம்ம கிறிஸ்டியன்ஸ் இவ்வளவு பெசிமிஸ்டிக்கா, உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, உலகம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு மாறணும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அகைன் அண்ட் அகைன் நான் திரும்ப சொல்ல விரும்புறதுதான் ஆண்டு. இததான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருந்து விரட்ட வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. விரட்ட வேண்டிய ஒரு, அது சாபம்னு சொல்லலாமா, அது விரட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். எனக்கு என்ன சொல்லன்னு சொல்லி தெரியல. பட் என்ன 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 அப்படின்னு சொன்னா, இந்த எர்த் கர்ஸ்டு. இன்னொன்னு இதை ஒத்துக்குவாங்க, நவ் நாட் இட் அப்படின்றத ஒத்துக்குவாங்க. பட் இதுல என்ன எதை ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நவ்ல ஒன்லி ஸ்பிரிச்சுவலா தான் கொண்டு வருவாங்க. நாட் இட் ஃபுல்லா எப்பதான் வரும்? 1000 வருஷம் சாட்சியில தான் வரும். இந்த நாட் இட் ஃபுல்லா எப்பதான் வரும்? அந்த உலகத்தை அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி வந்த பிறகுதான் வரும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அப்போஸ்தலர்கள் அப்படி பார்க்கல. பூமியில இந்த ஆசீர்வாதங்களை வர காரணமா இருந்த பெரிய மனிதர்கள், வேதத்தை ஃபாலோ பண்ண மனிதர்கள் அப்படி பார்க்கல. ஸோ லெட் அஸ் ரீதிங்க். ஆண்டவர் நமக்கு நம்முடைய மைண்டை கூட ரினியூ பண்ணுவார். நிச்சயமா வரும் நாட்களில நம்முடைய கிறிஸ்தவமும், இந்திய கிறிஸ்தவமும், முக்கியமா தமிழக கிறிஸ்தவமும் அப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஸோ ஜோம்னி இன்னைக்கு முடிப்போம். அடுத்த வாரம் ஆண்டு சித்தமான நம்ம இதை ஃபைனலா கன்க்ளூட் பண்ணலாம். ஆண்டருக்கு தேவையான கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஜோம் பண்ணுவோம். நல்லா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்று தந்து கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பவுல் ஆண்டவரே இந்த ரோமாபுரிக்கு உள்ள விசுவாசிகளுக்கு எழுதின இந்த கடிதத்தை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஏதோ பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு போறணும்ன்றதுக்காக தான் ரோமர் புஸ்தகத்தை பவுல் எழுதினாருன்னு சொல்லி நாங்க பலமுறை வாசிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதை விட்டு சற்று மாற்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு சில ஸ்காலர்ஸ் மூலமா எங்களுடைய கண்களை திறந்து இவளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல, இந்த பூமியை ஆண்டவரை திருப்பியும் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது என்ன நோக்கத்தோடு படைத்தீரோ அந்த நோக்கத்துக்கு நேராக இங்கு கொண்டு செல்ல விரும்புகிறீர். இதை அழிக்கவோ எல்லாரையும் அழித்து போடவோ இது விரும்பவில்லை. எல்லார் மேலும் இது இரக்கமாயிருக்க விரும்புகிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லி தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுடைய பொறுப்பு அதிக ஆண்டவரே. அன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை அதிர பண்ணினது ஏதோ கலகம் பண்ணி அல்ல ஆண்டவரே, அவளுடைய அன்பினாலே சத்துருக்களை நேசிக்கிற அன்பினாலே, அவங்கள ஒருவருக்கொருவர் இருந்த அந்த யூனிட்டி அன்பினாலே எங்களுக்கு கூட அப்படிப்பட்ட அன்பை தாரும். எங்கள் சபைகள்ல எங்களுடைய சகோதரர்களுக்குள்ளே ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பையும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஐடியாலஜிஸையும், மைண்ட் ரினியூவலையும் நாங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை வாழத்தக்க புத்தியுள்ள அல்லது ரீசனபிளான ஒரு சர்வீஸ, அவருடைய வர்ஷிப்ப, ஆராதனைய நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்கு விசேஷமாய் ஆண்டவரே நீங்கள் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் அவைகளை இப்படிப்பட்ட ஒரு தாட்டுக்கு நேராக எங்களை கொண்டு செல்ல இது எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இந்த பைபிள்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான நாட்களா இருக்கு. கர்த்தர் கிருபை செய்தரலும். நாங்கள் தொடர்ந்து அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய், அநேகருக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறவர்களாய், ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அடுத்த வாரம் கூட நாங்கள் சந்தித்து நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடி, இந்த ரோமன்ஸ் நிறைய செய்யும்படியாக எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்தாரலும். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். என்ன நோக்கத்தோடு கற்றுத் தருகிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.